102வது நாளுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பொங்கல். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதாவது இந்த ஹாப்பி பொங்கல் இதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையாக தான் சொல்கிறாங்களே தவிர்த்து மனதோடு அது சிலரோடு மட்டும்தான் பழகும்போது அது ஏற்படும். அதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் இப்போ பொங்கல் கொண்டாடுறாங்க. உண்மையாலே இவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னா உண்மையாலே அவங்க எல்லாம் சிலர் மகிழ்ச்சியாக இல்லை. என்ன காரணம்னா நாம் இங்கே ஒரு 24 பேர் வந்தோம். அதில் ஒரு 22 பேரோடு சேர்ந்து நம்மளை பொங்கல் வைக்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க. நம்மளும் செய்கிறோம். அந்த 2 பேரை இவங்க ரெட் கார்டுங்கிற பேரில் வெளில அனுப்பியிருக்காங்க. நம்மளை சொல்கிறாங்களே போகியில் இதை கொளுத்தணும் அதை கொளுத்தணும்னு, அவங்க மனசில் இருக்கிற அந்த ஒரு வன்மத்தை கொளுத்தி சரிப்பா ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துருச்சு, ரெட் கார்டு நீங்களும் வாங்க இதை எல்லோருமே கொண்டாடுவோம் அப்படின்னா அதுதானே உண்மையான பொங்கல். அப்போ அதுதானே உண்மையாலே எரிக்கிறது. அது இல்லாமல் நீங்கள் அந்த வன்மத்தோடு இருப்பீங்க. மகத்தெல்லாம் கூப்பிட்டீங்க, ஏன் இவங்களுக்கு கூப்பிடல? ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 9 பார்வதி சீசன் சொல்கிறாங்க. இது விஜய் சேதுபதியே ரொம்ப ஹேட் ஆயிருக்கு, அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி நான் எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்களே இந்த பொங்கல் வைக்கிறது எல்லாமே நன்மையாக இருக்கட்டும், எல்லாமே பாசமாக இருக்கணும். பாசமாக உங்ககிட்ட இந்த முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ நீங்கள் நினைங்க, இந்த வீட்டில் பிக் பாஸ் ரொம்ப பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் கிண்டல் கேலிக்கு உள்ளானவங்க. பொங்கல் அவங்களுக்கு வைக்க தெரியாதா? குக்கு வித்து கோமாளி வின்னரே அங்கே இருக்கிறாங்க. கனி பொங்கல் உங்களுக்கு வைக்க தெரியுமா அப்படின்னா என்னையா நையாண்டி உனக்குன்னு கேட்குறேன். வைக்க தெரியும்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச வரையும் ஏதோ பொங்கல் வச்சு பொங்கலை கொண்டாடுறாங்க. உடனே ஹாப்பி பொங்கல், உலகம் முழுவதும் இருக்கும் அன்பு நண்பர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு இதெல்லாம் எனக்கு ஃபார்மாலிட்டிஸாக தெரியுது நண்பர்களே. இப்போ நான் சொல்கிறேன்ல ஹாப்பி பொங்கல்னு, ஏன்னா நான் உங்களுக்கு உரிமையாக சொல்லுவேன், நீங்களே எனக்கு உரிமையாக சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம கனெக்டிவிட்டியிலே இருக்கிறோம். இவங்க கனெக்டிவிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு இவங்க எப்படி அதை கொண்டாடலாம்? உங்களுக்குன்னு அந்த வருத்தம் இல்லையா? திவாகர், கானா வினோத்தெல்லாம் தைரியமாக சொல்கிறாங்க அந்த பெயரை. மற்றவங்க ஏன் சொல்ல தொடநடுங்கிறீங்க? எல்லாரையும் அழைத்து கொண்டாடுங்கன்னு பிக் பாஸ் கிட்ட கோரிக்கை வைங்க, நடக்கட்டும். எங்களுக்கு லைவ் பார்க்கணும்யா, எங்களுக்கு லைவ் பார்க்கணும்னு நிறைய பேர் காத்திருக்காங்க. பட் உள்ளே போனால் இந்த கிரிஞ்சிகளின் அட்டகாசம், பிரஜன் சாண்ட்ராவின் அட்டகாசம், அரோரா அந்த பையன் கொரியன் தம்பியோட அட்டகாசம் லைவ் மூடிட்டு முடியாந்துடுறாங்கய்யா. சரி, ஹாப்பி பொங்கல்.